படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு வெர்ஷன் உள்ள படங்கிறதுனால, தமிழ் ஆடியன்ஸ்க்கு எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவா கனெக்ட் ஆகல. ஆனா, அதெல்லாம் குறைய பூரா தீர்க்கிறது வந்ததுன்னு எஸ்.ஜே. சூர்யா. வேற லெவல்ல பண்ணியிருக்காப்புல. மனுஷன் ராட்சசன் மாரி கொடுமைப்படுத்தியிருக்காப்புல படம். பயங்கரமா இருக்கு. பார்த்தாவே பயம் வரும். அந்த மாரி பண்ணியிருக்காப்புல. சரியான படம். மாநாடுக்கு அப்புறம் வந்து எஸ்.ஜே. சூர்யாவுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்க பார்க்கலாம். எவ்ரி ஃப்ரேம் வந்து மிரட்டியிருக்காப்புல. படம் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. பிரியங்கா ஆல்மோகன் நடிச்சிருக்காப்புல. நம்ம தமிழ் படத்துல வழக்கத்துக்கு மாறா இந்த படத்துல வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ஒரு காப் ரோல் பண்றாங்க. ரொம்ப அருமையா இருக்குது. ஆனா படத்துல ரொமான்ஸ் கிடையாது. பெரிய நல்ல சாங்ஸ் கிடையாது. ஒரு காமெடி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். நானே தெரியும் சாதாரணமா வந்து பண்ணிட்டு போயிடுவாப்புல. ஜெர்சி படம் நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பண்ணாப்புல. நான்லாம் ஜெர்சி படத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுக்கு அடுத்து வந்து நானிக்கு தான் நல்ல ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யாவை கோம்போ போட்டுட்டு 2 பேர் கோம்போ வந்து மிரட்டியிருக்காங்க. இது